നമസ്കാരം സർ. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ അമേസിങ് ഫിലിം. ഭയങ്കര ഇമോഷണലായിട്ട് ടച്ച് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. എനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. മനസ്സിലാകുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇറ്റ്സ് എ വണ്ടർഫുൾ ഫിലിം. ഓക്കെ, ഇങ്ങനെ വാട്ട് വാസ് ദ ഇൻസ്പിറേഷൻ ടു ഡു ദിസ് ഫിലിം? വളരെ mainly you said it is your story, but seeing in the screen it felt something connecting to you, you know. என்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும்போது, நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும்போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான். நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா, என்னோட ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்தை வந்துகிட்டே இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னோட டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம், பெரிய கர்ணன், மாமன்லாம் வந்ததுக்கப்புறம் குயிஸ் மாய் செல்வராஜ் அப்படி ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எவ்ரி ஃபிலிம் என்னோட 3 படம் ரிலீஸ் ஆகும் போதுமே மாய் செல்வராஜ்னா யார் அப்படின்னு ஒரு டிபேட் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் நானே அதை சொல்லிடலாம், நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை. Sir, where did you find the 2 boys, sir? How did you mold them actually? அது சொன்னேன், எங்கள் ஊர் பசங்க தான், அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான். அந்த பசங்க எல்லாருமே அவங்க என்னோட ஆட்டிடியூட்ல என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை, நான் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக சேஞ்சஸ் தெரியல. நான் அப்போ எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த லைஃப் ஸ்டைல் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன் வச்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. கையில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. கூட்டி ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. எப்படி சார் அந்த ஆக்ஷனுக்கு கற்றுக்குள்ள அவங்க மோல்ட் பண்ணாங்க? ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா? ட்ரைனிங்னா ஒன்லி ஒரு எமோஷனல் கனெக்ட் தான். எனக்கு அவங்களுக்கு மேலே எமோஷனல் கனெக்ட் அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா, அக்கா, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான், அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான். அப்போ அம்மா அலம்புறா பார்ப்பேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க க்ரௌடு வந்து அழுதுட்டு இருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அப்படி அதை எவ்வளோ கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அதனால அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னோட கதை, இது மொத்த வில்லேஜோட கதை அப்படிங்கிறனால அவங்க இந்த கதை டெய்லி கேட்டு அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொன்று என்னோட ஆட்டிடியூட் அவன் ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் எப்படி என்னோட வில்லேஜ் தான் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக ஆக்டிங்காக அவனுக்கு மிக ஆக்டிவாக கணிச்சிட்டு, அவன் ஆக்டிவாக யோசிக்கவே இல்லை. அதுதான் ஆக்டிங் வைக்க அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுறேனோ அதே பண்ணி அவன் பழகிட்டான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ ட்ரைனிங்லாம் பண்ணல. என்னன்னா மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம். எந்த ட்ரைனிங்லாம் பண்ணல. பசங்க 2 பேர் இவங்க தான் முடிவு பண்ணோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சிட்டோம் படத்தை. தேங்க்யூ சார். உங்களோட எல்லா படத்துலையுமே பரியல பெருமாளா இருந்தாலும் சரி, மாமன் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்கு. நான் சொசைட்டியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இதுக்கு கூட கோபம்? எதையும், அதாவது யார் சொல்றது நம்மகிட்ட ஒன்று இருக்கு, அது நம்ம இருக்கா இல்லையா, நான் பண்றேன் பண்ணாம போறேன்னு நிறைய டவுட், நிறைய விஷயங்களை ஈஸியாக ஏமாத்திட முடியும். சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துருச்சு இப்போ. பட் விக்டிமே பேசும்போது விக்டிம் பேசியே அவருடைய சூழல் வந்துருச்சுங்க. நீ யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்துல விக்டிம் பேச மாட்டாங்க. விக்டிம் பேசாம என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு சோர்ஸ் இருக்கும், அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த சோர்ஸ் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இவன் உண்மையை பேசுறானா பொய் பேசுறானான்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் தான் இன்னைக்கு அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மெயின் ரீசன். நான் என் வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீடியோ மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு. எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுறாங்க. அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லை. எனக்காக அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் இருக்கிறாரு, ஆனா அவரை சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுறாரு. அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்றேன், நீங்க தள்ளுங்க நானே பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த விஷயம். தேங்க்யூ.